மற்ற யுகங்களில் தர்மம் ஒவ்வொரு பாதமாக குறைந்து கொண்டே வரும். திருட்டு, பொய், வஞ்சனை இவற்றால் தர்மம் குறைந்து கொண்டே போகும். கிருதாயுகத்தில் மனிதர்கள் நோயுற்றவர்களாக எல்லா விதத்திலும் இருப்பார்கள். நிறைவேறியவர்களாகவும் நோயற்றவர்களாகவும் எல்லாவித விருப்பங்களும் நிறைவேறியவர்களாகவும் இருப்பார்கள். 400 வருடங்கள் ஆயுள் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகங்களில் மனிதரின் ஆயுள் ஒவ்வொரு பாதமாக குறைக்கப்படும். முதல் யுகம் கிருதாயுகம். அதில் மனிதன் 400 வயது வரை ஆயுள் கொண்டவராகவும், இரண்டாவது யுகமாக திரேதாயுகத்தில் மனிதன் 300 வயது வரை ஆயுள் கொண்டவராகவும், மூன்றாவது யுகமானது துவாபர யுகம். மனிதன் ஆயுள் 200ஆகவும், கலியுகத்தில் 100. முதல் யுகத்தில் ஆயுள் 400 ஆண்டுகள் என்றாலும், அப்போது வாழ்ந்த மனிதர்களுடைய தவத்தாலும் தர்மானுஷ்டானங்களாலும் அளவற்ற ஆயுள் பெற்றவர்கள். பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் உயிர் வாழ்ந்ததால் இப்படி இரண்டாக திரேதாயுகத்தில் மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். மூன்றாவதாக துவாபர யுகத்தில் தவமில்லாமல் போய்விட்டது. தர்மமும் பாதிக்கும் மேல் சூன்யத்து விட்டது. எனவே குறிப்பிடப்பட்ட 200 வயது அல்லது அதற்கும் குறைவாகவே வாழ்ந்தார்கள். அது கலியுகம். இது கலியுகம். இந்த யுகத்தில் மனிதன் ஆயுள் 100. அதர்மத்தின் காரணமாக இந்த 100 வயது வரை வாழ்வது கூட குறைந்து விட்டது. தவமும் சிலரும் ஒருவரும் ஆயுளை வளர்த்து கொண்டே போகும். அவை இல்லாத போது குறிப்பிட்ட அளவு ஆயுள் குறைந்து போகும். வேதங்களில் கூறப்பட்ட ஆயுளும் காம்ய கர்மங்களும் கிடைக்கக்கூடிய பலன்களும் சாபங்களும் வரங்களும் பரபாவங்களும் மனிதனுக்கு அந்தந்த யுகங்களில் தக்கபடி பலன் கொடுக்கும்.